One decision will bring you knowledge, growth, and excellence. We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University. சட்டமன்ற நிகழ்வுகளை நேரலையில் பார்க்கலாம். 10 பசங்க சேர்ந்தாலும் திரும்ப தரப்பா அவங்களுக்கு பாடம் நடத்தப்படும் என்பதையும் குறிக்கிறேன். நகராட்சி துறை ஒரு நாடி நரம்பு மாதிரி அண்ணா அழகா தெளிவா அதை பேசினாரு. நாம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத நான் சுருக்கமா சொல்லி, ஒவ்வொரு வீடுங்க ஒரு கனவுங்க. கஷ்டப்பட்டு ஒரு வீடு வாங்கிக்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுவோம். இந்த கனவுகளை நிறைவேற்றும் இடமாக இந்த நகரங்களை உருவாக்க வேண்டும் என்பதுதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களினுடைய தொலைநோக்கு பார்வை. அப்ப குடிநீர்ல இருந்து கழிவு நீர் வரை, சாலை முதல் மழைநீர் வடிகால் வரை, தூய்மை முதல் பசுமை வரை, கட்டிட அனுமதி முதல் ஒப்பந்த பணிகள் வரை, பணியாளர் மாறுதல் முதல் பணியாளர் நியமனம் வரை, ஒவ்வொரு நிலையிலும் வெளிப்படை தன்மை முதல் முறையா ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர்னன்ஸ் நகராட்சியில் நம்ம முதல்வர் கொண்டு வர போறார் என்பதை சொல்லிக்கிறேன். தொழில்நுட்பம், காலக்கெடு, பொறுப்புணர்வு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு அரசு செயல்படும். நகர்ப்புற மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த தூய்மையான, பாதுகாப்பான, பசுமையான, நவீனமான நகரங்களை உருவாக்குவதற்காக தான் அந்த அரசு பாடுபட இருக்கு. இங்க மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல மேஜர் பங்கு யாருக்கு? சாலிட் வேஸ்ட் நிறைய வருது, அதை நம்ம மேனேஜ் பண்ணணும். கிளீன் வாட்டர் வருது, அதை ஒழுங்கா டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். சீவேஜ் வாட்டர் வருது, அதை ரீசைக்கிள் பண்ணணும். முடிஞ்சா ரீசைக்கிள் பண்ண இந்த வாட்டரை எல்லாம் மறுபடியும் ரீயூஸ் பண்ணணும். நடந்து போறோம், தெருவுல போறோம், அங்க தெருவிளக்குகள் கம்மியா இருந்தா விளக்குகளை அதிகப்படுத்தணும். விளக்குகளை அதிகப்படுத்தலன்னா அங்க இருக்கக்கூடிய ஸ்டே டாக்ஸ், அங்க இருக்கக்கூடிய அந்த நாய்க்குட்டிகள் என்ன பண்ணும், நம்மள துரத்தும். வாகனங்கள்ல போகிறவங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். ராபிஸ் கடி மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. நாம என்ன பண்றோம், அந்த பாதசாரிகள், பயணம் செய்கிறவர்கள் மற்றும் அந்த விலங்கினம் அனைத்தையும் சேர்த்து இன்க்ளூசிவா நாம சேர்க்கிறோம். ஏன் தெரியுமா? காவிய தமிழை கம்பன் தந்தான், கவிதை தமிழை இளங்கோன் தந்தான், வாழ்வியல் தமிழை வள்ளுவர் தந்தார். அதுல பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் எங்க வெற்றி தலைவர் தான் எங்களுக்கு எல்லாம் சொல்லி தந்தார். எல்லா உயிர்க்கும் சேர்த்து இந்த நகரம் வாழக்கூடிய ஒரு இடமாக மாறுங்கிறது எங்களுடைய எண்ணம். அதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம், பெரிய பங்குதாரர் யாருனாங்க, இந்த தூய்மை தொழிலாளர்கள். செத்து போன ஆட்டையும் மாட்டையும் நாய்க்குட்டியும் தான் சொந்த கையால் அள்ளி போட்டுட்டு அடுத்த வேளை சாப்பாடு சாப்பிடணும். நீண்ட நெடுங்காலமா போராடுற அவங்களினுடைய குரல்கள் கேட்கப்பட்டு சுமூகமான தீர்வை நம்முடைய சர்க்கார் அவர்களுக்கு வழங்கும் என்பதை நான் உறுதி கூறுகிறேன். நிறைய கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. உணவெல்லாம், காலை உணவெல்லாம் போடுறோம், எங்களுக்கு வேணா அது படியா கொடுத்துருங்க, உணவு படியா கொடுத்துருக்கன்றாங்க. அவர்கள் நிரந்தர வேலை வாய்ப்பை கேட்கிறாங்க. பல்வேறு கோரிக்கைகள் இருக்கு. இந்த அமர்வு முடிந்தவுடனே அவர்களை எல்லாம் நேரில் சந்தித்து அவர்களுடன் பேசி ஒரு சுமூகமான ஒரு தீர்வை எய்துவதற்காக முயற்சி செய்யப்படும் என்பதையும் கூறிக்கொண்டு, குப்பை இல்லாத தூய்மையான நகரங்கள் நம்ம உருவாக்கணும். குப்பையை கூட நன்றி தம்பி, குப்பையை கூட நாம தெய்வமா பார்த்தோம், உண்மை. அதனால்தான் குப்பு சாமின்னு பேர் வைப்பாங்க, குப்பமால்னு பேர் வைப்பாங்க. வாழை இலையில சாப்பிட்டு கொல்ல பக்கம் போடுவோம், அது 16 மணி நேரத்துல மக்க ஆரம்பிச்சிடும். வாழை பழத்தை சாப்பிட்டு தோலை கொண்டு போய் தொலியை கொண்டு போய் வெளியில போடுவோம், அந்த ஆட்டுக்கும் மாட்டுக்கும் மண்ணில் மக்கும் போது அது சாப்பிடும் போது உரமாகும். அப்ப மண்ணை மலடாக்காத ஒரு வாழ்வியல்ல தான் நாம இருந்தோம். அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில இந்த ரீசைக்கிள் பண்றதும் இந்த ரீயூஸ் பண்றதும் காலத்தின் தேவையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரித்து கொடுக்க ஆரம்பித்தாலே பாதி பிரச்சனை சரியாயிடும். அப்படி சரியா இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ் பண்ணலன்னா என்ன பிரச்சனை வரும்? மான்சூன் ஸ்டார்ட் ஆக போது, மழை வரப்போகுது. மழை ஒரு 6 இருந்து 7 சென்டிமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு வந்தா நம்ம சமாளிக்கலாம். அதை விட அதிகமா வந்தா உடனே கொஞ்சம் தண்ணி தேங்கும். தேங்கின தண்ணி ஹை டைட்ல இருந்து லோ டைடா மாறுறது கொஞ்சம் நேரம் கொடுக்கணும். அந்த நேரத்துக்கு பிறகும் லோ டைடா மாறலன்னா எல்லா சாலிட் வேஸ்டும் போய் அடைச்சிருக்குன்னு அர்த்தம். அப்படி அடைக்க கூடாது, அடைச்சதை எடுக்கணும். அதற்கு சப்போர்ட்டிங் சிஸ்டமா தான் மழைநீர் வடிகால் பணிகள் செஞ்சு வச்சிருக்காங்க. இவ்வளத்தையும் மீறி ஒரு டிசாஸ்டர் வரும்போது வருவதற்கு முன்பே முன்னெச்சரிக்கை செய்வது அந்த நடவடிக்கைகள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் உரையாற்றியதை பார்த்தோம். One decision will bring you knowledge, growth, and excellence. We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University.